அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது எது தாம்பத்தியம். ஒரு முதியவர் தட்டு தடுமாறி தெருவில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் அவரை பார்த்து டூவீலரை நிறுத்தி அருகில் சென்று அவரை பார்த்தான். அவரது காலில் கட்டை விரல் நசுங்கி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அருகிலே சென்று அவன், என்னங்க ஆச்சு என்று கேட்டான். வேகமாக வந்த ஆட்டோ சக்கரம் காலில் ஏறிவிட்டது தம்பி என்றார் அவர். வாங்க, எனக்கு தெரிந்த டாக்டர் ஒருவர் பக்கத்திலே இருக்கிறார். அவரிடம் காண்பித்து முதலில் ரத்தம் கசியறத நிறுத்தணும், கூடவே ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் வாங்க என்றான். வேண்டாம் என்று மறுத்தவரை விடாப்பிடியாக அழைத்துச் சென்றான் அவன். எல்லாம் முடியவும், மணி என்ன தம்பி, நேரமாயிடுச்சு என்று பதைத்தார் அந்த முதியவர். அப்படி என்னங்க அவசரம் என்றான். என் மனைவி பசியோட வீட்டில் இருக்கா, அவளுக்கு இட்லி வாங்கிக்கிட்டு போகணும் என்றார். என்ன பெரியவரே, உங்க காலில் அடிபட்டு இருக்கு, இப்ப இட்லியா முக்கியம், லேட்டா போனாதான் என்ன திட்டுவாங்களா என்றான் அவன். அதற்கு அவர், அவள் 5 வருடமாக மனநிலை பாதித்து நினைவில்லாமல் இருக்கா தம்பி, எல்லா ஞாபகமும் போயிடுச்சு, நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது என்றார். அதற்கு அவன், அப்படிப்பட்டவங்க உங்களை ஏன் லேட்டுன்னு எப்படி கேட்பாங்க, அவங்களுக்குத்தான் உங்களை யாரென்றே தெரியாதே, கவலைப்படாதேங்க என்றான். அதற்கு அந்த முதியவர் புன்னகைத்தபடியே சொன்னார், ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியுமே தம்பி. இதுதான் உண்மையான தாம்பத்தியம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.